வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சந்துரங்க அபேசிங்க மீது சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. மஹிந்த கூறியது போல் விஜித ஹேரத் கூறுவது சாத்தியமற்றது என சுட்டிக்காட்டிய ஸ்ரீதரன். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பான அரசியல் கட்சிகளுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணைக்குழு. இனி விரிவான செய்திகள். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்திற்கு தப்பி செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த முக்கிய சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சமீபத்தில் பூசா சிறைச்சாலையின் ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளரை அவரது வீட்டின் முன் துப்பாக்கி சூடு நடத்தி சுட்டுக் கொன்ற சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் நிறுவப்பட்ட முகத்தை அடையாளப்படுத்தும் கருவியை பயன்படுத்தி சந்தேக நபரை கைது செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கையிலேயே அவர் சிக்கினார். அம்பலாங்குடை பிரதேசத்தில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கரந்தனிய சுந்தாவின் பிரதான துப்பாக்கிதாரியான இவர் செயற்படுவதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஏகநாயக்க முதியன்லே லசிந்து ஃபனின் ஃபன்னெண்டா என்ற போலி பெயரில் தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல அவர் முயற்சித்துள்ளார். காலி மற்றும் அம்பலாங்குட போலீஸ் பிரிவுக்கு ஏராளமான கொலைகள் மற்றும் நிதி மோசடிகளுக்காகவும் அவர் போலீசாரால் தேடப்பட்டு வந்துள்ளார். சந்தேக நபர் இன்று தாய்லாந்தின் பாங்காக்கிற்கு புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான UL-44 மூலம் பயணிப்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் உரிமையை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாமல் முன்பு மஹிந்த கூறியது போல் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழலாம் என விஜித ஹேரத் கூறுவது சாத்தியமற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் கரைச்சி பிரதேச சபையின் கல்மி நகர வேட்பாளரை ஆதரித்து கல்மடு கிராமத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை கூறியுள்ளார். குருந்தூர் மலையில் எந்த ஒரு கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனினும் தீர்ப்பை மீறி பௌத்த விகாரை கட்டப்பட்டது. ஏன் இந்த அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியவில்லை? தமிழர்களின் காணிகள் வலுக்கட்டாயமாக பிடிப்பது, தமிழர்களை இரண்டாம் குடிமக்களமாக அகற்றுவது நியாயமற்றது என்றும் அவர் தெரிவித்தார். மகியங்கனை கெவால் 20 பகுதியில் இன்று மாலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறின் விளைவாக இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூட்டை தொடர்ந்து ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய சம்பவம் தொடர்பில் மகியங்கனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கையின் கடற்றொழில் அமைச்சரா அல்லது யாழ்ப்பாணத்தின் கடற்றொழில் அமைச்சரா என்பது குறித்து தனக்கு சந்தேகம் நிலவுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் முழு நடவடிக்கைகளும் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய உள்ளது. யாழ்ப்பாண கடற்றொழில் அமைச்சின் மையப்புள்ளியா அல்லது அதன் தலைமையகம் யாழ்ப்பாணத்தில் உள்ளதா என்பது குறித்தும் எனக்கு தெரியவில்லை. அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக்கப்பட்டவராக இருந்தாலும் பரவாயில்லை. அவ்வாறு ஒரு விடயமும் இங்கு இல்லை. அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அல்ல, யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவரும் அல்ல என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சந்துரங்க அபேசிங்க மீது சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்பப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் அவரது ஊடக செயலாளர் அண்மையில் கணினி குற்ற விசாரணை பிரிவில் அதிகாரப்பூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளார். பிரதி அமைச்சரின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் வதந்திகள் மற்றும் தெரிவாக்கப்பட்ட செய்திகளை தொடர்ந்து பரவும் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்துரங்க அபேசிங்கவின் ஊடக செயலாளர் மமித் திசாநாயக்கவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்ட போலியான மற்றும் தெரிவாக்கப்பட்ட செய்திகள் ஒரு முறை அல்லது 2 முறை மட்டுமின்றி தொடர்ச்சியாக பல்வேறு சமூக ஊடக பக்கங்கள், வலைதளங்கள் மற்றும் தனிநபரின் மூலமாக பரப்பப்பட்டு வருவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட முகநூல் பக்கங்கள், இணையதளங்கள் மற்றும் அந்த செய்திகளை பரப்பும் நபர்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தி அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கணினி குற்றப்பிரிவால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டளைக்காட்டு சட்டவிரோதத்தில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 13 பேர் 5 படகுகளுடன் கடற்படையால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளை முடக்கும் நேரத்தில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தொடர் சுற்றிவளைப்புகளை கடையோரம் மற்றும் கடற்பரப்புகளில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் முகமாக இன்று காலை கட்டைக்காடு கடற்பரப்பில் ஒளிபாய்ச்சி மீன்பிடித்த அதே பகுதியை சேர்ந்த 10 பேர் 4 படகுகளுடனும் உடைமைகளுடனும் கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஒரு படகு 3 பேருடன் சட்டவிரோதமான முறையில் இரவு நேரத்தில் கடல் அட்டைகளை பிடித்துக் கொண்டிருந்த போது கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சட்டவிரோத சுரங்கவலை தொழில் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் அதனை செய்பவர்கள் தொடர் நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்படுவார்கள் எனவும் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக ஏதேனும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அந்த மனுக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் நகல்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட கட்சிகளின் செயலாளர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் சுயாதீன குழுக்களின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளது. சமாதானமான நீதிபதிகளால் பிறப்புச் சான்றிதழ்களை சான்றளிப்பது மற்றும் அரசியலமைப்பின் 7வது அட்டவணையின் கீழ் எடுக்கப்பட்ட சத்திய பிரமாணம் தொடர்பான சிக்கல்கள் காரணமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பல சுயேட்சை குழுக்களிடமிருந்து பல வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தன. அதன்படி மனுக்களை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை மீண்டும் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ள உத்தரவிட்டது. அதற்கமைய அந்த வேட்பு மனுக்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுத்த அரசியல் கட்சிகளுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு மனுக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் நகல்களை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளிடம் ஆணைக்குழு கோரியுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத்தை கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு கிழக்கு மாகாண முன்னாள் அமைச்சர் பிள்ளையானை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள்ளை இன்று சிறையில் சந்தித்து பேசினார். பிள்ளையானின் சட்டத்தரணி என்ற முறையில் சந்திக்க அனுமதிக்கப்பட்ட உதயகம்மன் பிளவிடம் தான் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. அத்துடன் இலங்கை ஆட்சியாளர்கள் தன்னை நன்றாக பயன்படுத்திவிட்டு இப்போது கைவிட்டு விட்டார்கள் என்றும் கவலையுடன் தெரிவித்தார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளின் போது தான் யார் மீதும் பழி சுமத்தவில்லை அல்லது காட்டிக் கொடுக்கவில்லை என்றும் அப்படி செய்வதாக சொல்லி கூறி பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வந்த செய்திகள் தவறானவை என்றும் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னிலையில் இன்று 30 நிமிடங்கள் பிள்ளையானோடு உரையாடிய போதே உதயகம்மன் பிளவிடம் பிள்ளையான் குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் குறித்தும் இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கம்மன் பிளவுக்கு விளக்கமளித்த பிள்ளையான் அரசு சாட்சியாளராக மாறி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்குமாறு தமக்கு அழுத்தங்கள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடத்தல் விவகாரம் தொடர்பாகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போதிலும் இப்போது ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதலில் தம்மை தொடர்புபடுத்துவதற்கு விசாரணையாளர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என கூறும் பிள்ளையான் அந்த தாக்குதல் தொடர்பாக தான் சிலரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் இதனால் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளிவந்த தகவலை முற்றுமுழுதாக நிராகரித்துள்ளார். தம் மீது விசாரணைகள் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படுவதாக கூறிய பிள்ளையான் போர்க்காலத்தில் தன்னை நன்கு பயன்படுத்திய தரப்பினர் தற்போது அரசியல் காரணங்களுக்காக தன்னை பழிவாங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனது விசாரணை அறையில் உறங்குவதற்கு கூட ஒழுங்கான வசதிகள் இல்லை என்றும் தரையில் படுத்து உறங்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் உதயகம்மன் பிளவிடம் கூறினார். இந்த விவகாரம் குறித்து பிள்ளையானிடம் கேட்டு அறிந்து கொண்ட உதயகம்மன் பிள இது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். பிள்ளையானின் சட்டத்தரணி என்ற வகையில் அவரை அடிக்கடி பார்த்து நீதிமன்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான திட்டங்களை வகுத்துள்ளதாக கம்மன் பிள தெரிவித்துள்ளதாக அறிய முடிகிறது.